ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம பேசும்போது நம்ம அதிகமா ஒரு வீரத்தோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். அண்ட் தமிழர்களோட பெருமை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்வோம், விச் இஸ் ட்ரூ. இந்த பேர்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எதை இழக்க வேண்டியதா இருக்கு, இல்ல அவங்க எதை கோ த்ரூ பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப நேரம் கியூல நிக்கிற அந்த காளைகளும் மாடுகளும் அவங்க பிஹேவ் பண்றதும் அதுல இறந்து போறதும், ஏன்னா நிழல் கொடுக்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு வசதிகள் இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அந்த கியூல நிற்கும் போது நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு பாலிடிக்ஸ்ல 2 குடும்பம் வந்து காணாமலே போயிருக்கு. இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டை வேற விதமா பார்க்கணும். அந்த ஒரு நாள் கூத்தா மட்டும் இல்லாம ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த குடும்பங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு புலிசாரை அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் புக் வந்து நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்கள் ஒரு தமிழ் புக்கை எடுத்து படிக்கணும், அந்த புக்கு குட்டியாகவும் இருக்கணும் ஆனால் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்காகவே ஒரு புக்கு தான் இந்த புக். ஸோ யுவ புரஸ்கார் விருது பெற்ற லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவர் வந்து கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற இந்த புக்கை வந்து எழுதியிருந்தார். ஸோ இந்த புக்குக்கு அப்புறமா அவர் புக்ஸ் எழுதியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் புக் எதை பற்றி அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து பொங்கல் டயத்தில் அதிகமாக பேசப்படுற விஷயம் அண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் பயங்கரமாக யூத் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மலாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு. அண்ட் ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம பேசும்போது அதை நம்ம அதிகமாக ஒரு வீரத்தோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். வீரம், ஒரு ஜல்லிக்கட்டில் அவங்க இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வீரம் இருக்கணும், அண்ட் தமிழர்களோட பெருமை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்வோம், விச் இஸ் ட்ரூ. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே ஒரு இமோஷனுக்குள்ளே இல்லை ஒரே ஒரு அட்ஜெக்டிவ்க்குள்ளே அடக்கிட முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பெருமை தருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லெட்ஸே நமக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நிறைய படித்ததுக்கான மரியாதையா, நிறையா காசு வச்சுருக்கோங்கிறதுக்கான மரியாதையா, இல்லை என்ன மரியாதை ஊருக்குள்ளே நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு புக் ஷோ பண்ணுறேன். புக் ஷோ பண்ணுறதுனால, புத்தகம் படிக்கிறதுனால எனக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்குது. சுற்றி இருக்கவங்க என்னை மதிக்கிற விதம் இல்லை பார்க்குற விதம் வந்து மாறுபடுது. பட் இதுக்கு நான் என்ன ப்ரைஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நான் விளாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை வேறு விதமான வேலை எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறனோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு மேலேயோ காசு தரக்கூடிய ஒரு வேலை நான் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த வேலையை பண்ணாமல் இதை நான் பண்ணும்போது எனக்கு என்ன லாஸ், நான் என்னோட ட்ரேட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இதில் வந்து காசு இருக்குது. ஸோ புக் ஷோ மூலமாக நிறைய காசு ஏர்ன் பண்ண முடியாது. எனக்கு அந்த புத்தகங்கள் வாங்கிறதுக்கு ஒரு காசு தேவைப்படுது. அண்ட் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்குன்னு நான் செலவிடுற நேரத்தை படிக்கிறதுக்கு செலவிடாமல் நான் வந்து நடிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு பிராண்டிங் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மனி. பட் நான் அதை ட்ரேட் ஆஃப் பண்ணி அதை விட இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது ஒரு சில லாஸஸ் இருந்தாலுமே எனக்கு வரக்கூடிய மன திருப்தி அந்த காசை விட ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு இதில் கிடைக்கக்கூடியது ப்ராபப்ளி காசுனால கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெருமிதம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள வந்து வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடும். இந்த பேர்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எதை இழக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை அவங்க எதை கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக் பேசிக்லி இருக்குது. லக்ஷ்மிஹர் வந்து இந்த புக்கை பற்றி எழுதும் போதே முன்னாடி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஜல்லிக்கட்டுனா இதான் யோசிப்போங்க. ஆனால் அது வந்து அந்த ஒரு நாள் அந்த வாடி வாசலில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிற அந்த இளைஞர்களோ இல்லை அந்த காளை மாடோ, இந்த மாடு அந்த மாட்டை சார்ந்த மக்கள், இந்த இளைஞர்கள் இவங்களோட லைஃப்பில் அந்த ஒரு நாள் தவிர அவங்க லைஃப் ஸ்டைல் எதை சுற்றி இருக்குது, அவங்க எதை கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. இங்கே வாடி வாசல் நடக்கிறது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் தான் நம்ம பார்ப்போம். அப்போ தான் அந்த வாடி வாசலுக்கே வரும். ஆனால் அதுலேயுமே அவங்க காளையை அடக்கிறதோ அந்த மாதிரி எதை பற்றியுமே இந்த புக்கில் இல்லை. அவங்க காளையை அன்னைக்கு வந்து அந்த வாடியில் இறக்கிறதுக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறது வரைக்கும் இருக்குது. அந்த க்யூவில் நிற்கும்போது நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதில் வந்து மக்களாக மனிதர்களாக அவங்க கோத்ரூ பண்ணுறது, அங்கே இருக்கிற மாடுகள் கோத்ரூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளைகள் கோத்ரூ பண்ணுறதுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னவே இந்த புக்கு வந்து ஜல்லிக்கட்டு சுற்றி நிறையா விஷயத்த பேசுது. ஜல்லிக்கட்டு அந்த வாடி வாசல் என்ன நடக்குது, அந்த வாடிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத தாண்டி
அந்த ஒரு நாள் அந்த வாடிக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு இந்த ஊரு இல்ல இந்த மக்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புக் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஒரு போருக்கு ஒருத்தங்கள அனுப்புறோம். நம்மளோட நாட்டுக்காக போரிடுறதுக்கு நம்ம வீட்ல இருந்து ஒருத்தங்கள அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் அது ஒரு பெருமிதம் தான். ஆனா அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அவங்க டெஃபினெட்லி சொல்லுவாங்க, "எஸ் ஐ அம் ப்ரவுட் ஆஃப் தட்." ஆனா நான் பயப்படாத நாள் இல்ல. இல்லன்னா பயம்ங்கிறது அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்டென்சிட்டில வேறுபடும். ஒரு சில பேருக்கு தெரியும் தான். ஆமா, அங்க போனா கேரண்டி இல்ல தான். என்னுடைய பையனோ, என்னுடைய கணவரோ, இல்ல என்னுடைய மகளோ, என்னுடைய மனைவியோ இந்த மாதிரியான ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல நிக்கும்போது, அவங்க திரும்ப வருவாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஊர்ஜிதமா சொல்ல முடியாது அப்படின்னாலுமே, அந்த பயம் இருந்தாலுமே, அத விட எனக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அந்த ட்ரேட் ஆஃப் என்ன? பல மாதங்கள் ஆ அவங்களே இல்லாம, அவங்களோட குரல மட்டும் கேட்டுக்கிட்டு, அவங்களுடைய முகத்த மட்டும் ஒரு வீடியோ கால்ல பார்த்துக்கிட்டு, அங்க இருக்கிற அவங்களுடைய குழந்தைகளாகட்டும், தன்னோட அம்மாவையோ, இல்ல அப்பாவையோ அப்பப்போ ஃபோன்ல மட்டும் பார்க்கறது, எப்பவாவது பேசுறது, இந்த மாதிரி நார்மலான ஒரு ஃபேமிலில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குட்டி, குட்டி விஷயங்களையும் அவங்க ட்ரேட் ஆஃப் பண்ணி தான், அந்த பெருமைய அவங்க அடையறாங்க. ப்ராபப்ளி அவங்க அந்த போர்ல இருக்கும்போது, இறக்கும்போது அந்த அந்த அம் அம் நாட்டோட எல்லையில இருக்கும்போது அவங்க உயிர விடுறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதையோட அடக்கம் செய்றது, அதெல்லாம் ஒரு பக்கம் பெருமிதத்த குடுத்தாலும், போன உயிர் திரும்ப வராதே அப்படிங்கிற அந்த வருத்தமும், அவங்க இல்லாத அந்த ஆப்சன்ஸும், அந்த ஃபேமிலிக்கே உரிய ஒரு எமோஷன். இத நம்ம வந்து ஆம் படங்கள் அமரன் படத்துல கூட பார்த்தோம். அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு கிளிம்ப்ஸ் ஆஃப் இட் தான் நம்மளால பார்க்க முடியுது. பட் அது கோ த்ரூ பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கே வந்து என்னோட ஃபேமிலில என்னுடைய அ மாமா ஒருத்தங்க, அவர் வந்து அவர் காணாம போய் பல வருஷம் ஆச்சு. அவரும் ஆர்மில தான் இருந்தாரு. ஆர்மிலருந்து காணாம போயிட்டாரு. இன்ன வரைக்கும் எங்கேயோ அவர் இருப்பாரோ! என்னைக்காவது அவர் திரும்ப வந்துருவாரா? அப்படின்னு என்னுடைய பாட்டி ஏங்கிட்டு இருக்கிறத, அப்பப்ப பார்க்கும்போது ஃபேமிலில ஒரு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபங்ஷன்ல ஒரு 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 ஆப்சென்ஸ் ஒண்ணு இருக்கு. இது நடந்து பல வருஷம் ஆச்சு. கார்கில் போர் வந்துச்சுல்ல. அந்த கார்கில் போருக்கு அப்புறமா ஐ திங்க் அந்த டயத்துல தான் ஹி வென்ட் மிஸ்ஸிங். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஸ்மால். ஆனா நான் அவரோட சைக்கிள்லலாம் போயிருக்கேன். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த புலிசாரை அப்படிங்கிற இந்த புக்ல வந்து லக்ஷ்மியார் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுல அந்த வாடிக்குள்ள நடக்கிறத விட, அது வெளியில அந்த ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா நடக்குது. ஸோ கதையோட ஆரம்பத்திலே எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல தை பொறக்க போகுது. அப்படின்னா என்ன ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மலைக்கு போயி காளைய இறக்கணும். ஆ ஸோ இந்த மாட புடிச்சிட்டு வர்றவங்களுக்குன்னு அ ஒரு 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 டிமாண்ட் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, எந்த மாடு அந்த வாடியில வந்து யார் கையிலயும் சிக்காம இருக்கோ, அந்த மாட்டோடைய ஓனருக்கும் பெருமை. ஏன்னா, இது வந்து அந்த ஜல்லிக்கட்டு அந்த இதுல இறங்குற பார்ட்டிசிபேட் பண்ற மனிதர்களுக்கு இருக்கிற அதே வீரத்தையும், அந்த அந்த மரியாதையும், அந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கு போற அந்த மாட்டுக்கும் உண்டு. அந்த மாடு யார்கிட்டயுமே மாட்டலன்னு வைங்க, யாரு கையிலயும் பிடிபடலன்னு வைங்க, அந்த மாட்டுக்கு மவுசு ஜாஸ்தி. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு மாடு ஒரு பர்ட்டிகுலர் ஊர்ல வந்து ஃபேமஸா இருக்கு. அந்த ஊர்ல அந்த மலையிலருந்து வேதன்யம் தான் நெனைக்கிறேன். அந்த வேதன்யம் காடு மலைக்கு மேல இருக்க காடுலேருந்து இவங்க புடிச்சிட்டு வர மாடுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த மாடு வந்து யார் கையிலயும் சிக்காதுன்னு. ஸோ, அந்த மாட்டுக்கு டிமாண்ட் இருக்கு. இவங்க புடிச்சிட்டு வர மாடு நெறைய பேர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுல விடுறதுக்காக வாங்குவாங்க. இல்லன்னா வீட்ல அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அவங்க வாங்குறாங்க. ஸோ, இப்படி பாலன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஒரு ஒரு இளைஞன். அவருக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு ஊர்ல. பாலன் போய் அந்த மாடு புடிச்சிட்டு வந்துட்டான்னு வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா, பாலனோட அத்தைக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆ ஒரு பயம். ஏன்னா, அவங்களுடைய கணவர் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல இந்த மாடுக்காக நடக்கக்கூடிய, இல்ல இந்த வீரத்துக்காக நடக்கக்கூடிய போர்ல, ஒரு போராட்டத்துல நெறைய பேரோட ஈகோ கிளாஷ். அதுக்குன்னே இருக்கிற பாலிடிக்ஸ். இதுல எந்த கும்பலுக்கும் சேரல. யார் மாட்ட எவன்டா தூக்குனா? என் மாட்ட திருடுனது எவன்டா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ள இருந்துட்டே இருக்கு. ஒரு கோல்ட் வார் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அது ரொம்ப ஓப்பனா ஒரு சில இடத்துல இருக்கு. ஒரு சில இடத்துல அது குளோஸ்டா இருக்கு. ஸோ, ஆம் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, அ அந்த பர்ட்டிகுலர் அவர் பேரு வந்து தவசி. அவர் தவசிங்கிறவர் வந்து கொஞ்சம் 20 வருஷமா அவர காணோம். அவர யாராவது கொன்னுட்டாங்களா? அவர் எங்க போனாங்க தெர்ல. அவர்கிட்ட ஒரு காளை இருந்தது. மாயன் காளைன்னு அந்த ஊர்லயே பயங்கர பேர் உள்ள ஒரு காளை. அந்த காளை யார் கையிலயுமே பிடிபடாது. அப்படிப்பட்ட பேர் வாங்குன அந்த காளை. அது வந்து அந்த மாயன் காளைய வந்து அவர் தவசி தான் வச்சிருந்தாரு.
ஸோ அந்த காளை வந்து இவங்க ஊருக்கே ஒரு பயங்கரமான பேரு. திடீர்னு ஆனா, இவரு தவசி காணாம போனதுல இருந்து, அந்த மாயன் காளை வந்து ஜல்லிக்கட்டுல இறங்கல. அந்த மாயன் காளை தவசிய தேடி, 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 தேடி ஊர்ல அலையுது. அவர் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாருன்னு அது அலையுது. ஒரு பாயிண்ட்ல மாயன் காளையும் இறந்துருது. அந்த ஊர்ல மாயன் காளைக்குன்னு ஒரு கோயில் வைக்கிறாங்க. அது வந்து மாயன் கோயில். அந்த கோயில்ல தான் இந்த வனம் அப்படிங்கிறவங்க, தவசியோட மனைவி. அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போம்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாயன் காளையும், தன்னோட கணவரும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா தன்னோட வளர்ப்புல இருக்கிற பாலன், ஹூ இஸ் நோன் அந்த ஊர்ல புடிச்சிட்டு வர காளை, பாலன் புடிச்சிட்டு வர காளை அப்படி இருக்கும்டா! அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாலன் வந்து இந்த மாரி மலைக்கு போறது, காளைய பிடிக்கிறது, அதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் என் கணவர தொலைச்சுட்டேன். எங்க வீட்ல வளர்த்த அந்த காளைய தொலைச்சுட்டேன். என்னுடைய அண்ணன் அ அவரையும் தொலைச்சுட்டேன் இந்த காலத்துல. என் அண்ணனுடைய மகன் அவன் போன ஜல்லிக்கட்டுல இறந்துட்டான். அந்த பையன் இறந்த 6 மாசத்துல அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு பாலிடிக்ஸ்ல ஒரு 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 குடும்பமே 2 குடும்பம் வந்து காணாமலே போயிருக்கு. அதனால இதுக்கு மேல இது நீங்க பெர்சியூவ் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாரி தான் வனம் இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த அவங்க வந்து அந்த அத்தைய பத்தி எழுதியிருக்கும்போது ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. வனமத்தையோட முகத்துல அவங்க அலங்காரத்தோட சேர்ந்து ஒரு ஒரு கவலையும் எப்பவுமே அதுவும் ஒரு மேக்கப் மாதிரி இருக்கும் அவங்க முகத்துல. எப்பவுமே அவங்க முகத்துல ஒரு ஒரு கவலை இருக்கும். பாலனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்ப பாலன் அண்ட் எப்படி ஒவ்வொரு ஊர்ல அந்த ஊர்ல எதுக்கு மதிப்பு ஜாஸ்தியோ, அத அடுத்து வர குழந்தைகள், இளைஞர்கள்லாம் வந்து அத நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த வகையில துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் தான் படிக்கிறா. அவளுக்கான இவங்க பாலனோட சேர்ந்து இந்த மாரி போய் மாடு பிடிக்கணும், காளை இறக்கணும், தான் வீட்ல ஒரு காளைய வளர்க்கணும், ஜல்லிக்கட்டுல நம்ம ஒரு காளைய கொண்டு போணும் அப்படின்னு துளசிக்கு ஒரு பயங்கரமான ஆசை. அது அவங்க அப்பாக்கு பிடிக்கல. ஸோ இப்படி நம்ம பெருமையா நினைக்கக்கூடிய ஜல்லிக்கட்ட, அதனால பெருமிதம் அடையக்கூடிய, அதனால அது மேல ஈடுபாடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற அதே வீட்ல, அது வேண்டாம். இனிமேல் இது நமக்கு எதுக்கு? அப்படி உயிர பறிகொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எதுக்கு? அப்படின்னு பதட்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதுல எனக்கு என்ன ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, துளசிங்கிறது ஒரு சின்ன பெண். அவளுக்கு வந்து இத பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, வனம் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டுனால குடும்பத்த இழந்ததுனால, அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. இன்ஃபாக்ட் பாலனுடைய காதலியான காளி, அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. அவங்க அடிக்கடி கேட்குறாங்க, "உங்க அத்தை தான் சொல்றாங்கல்ல, இது வேணான்னு சொல்றாங்கல்ல" அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி நகரும் அப்படின்னா, அந்த மலையில அந்த சின்ன பொண்ணான துளசியும், பாலனும் அண்ட் ஒரு மாட்ட பத்தி நல்லா தெரியக்கூடிய ஒரு மூத்தவரும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வண்டு சிண்டுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து அவங்க வந்து மாடு புடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த காளைகள்னாலயும், இந்த மாடுனாலயும், ஜல்லிக்கட்டுனாலயும் இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து ரங்கம்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ரங்கம் வந்து வர்றதே எதுக்குன்னா, அவர் வந்து ஊர்ல பாப்புலர். எதுக்குன்னா மாடு அலங்காரம் பண்றதுக்கு. ஆனா புலிசாரைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த ரக காளைக்கு வந்து எந்த ஒரு அலங்காரமுமே வேணாமாம். அது அவ்ளோ அழகா இருக்குமாம். இந்த புக்க நம்ம படிக்க படிக்க எப்படி இருக்குன்னா, இதுல வெவ்வேறு விதமான காளைகள் வந்து வரும். இதுல வந்து வெட்டுக்காளை, புலிசாரை, கொக்கி கொம்பன், காங்கேயம் காளை, கொம்பு காளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய காளைகள பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் பத்தி எழுதியிருப்பாங்க. அதுல எனக்கு வந்து இந்த ரங்கம் வந்து ஒரு இடத்துல ஒரு அவருடைய மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் இல்லன்னா செல்லிங் எத்திக்ஸ் அத வந்து ஒண்ணு இருப்பாங்க. அவருக்கு எப்படின்னா ஒரு காளைய அவர் பார்க்குறாருன்னா, அவர் பார்க்குற கண்ணோட்டமே என்னன்னா, இந்த காள அங்க ஒரு நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுல இறங்குதுன்னா, இதுக்கு எந்த மாதிரியான அலங்காரம்லாம் பண்ணணுங்கிறது அவர் மைண்ட்ல வந்துரும். அப்படியே இவரு ஒரு வீட்டுக்கு போவாரு. அந்த வீட்ல ஒரு புது காளை இருக்கும். அந்த காளைய பார்க்கும்போதே ஒரு மண்டைக்குள்ள ஓடும். இதுக்கு வந்து கொம்புல இது பண்ணணும். மூக்கணாங்கயிறு இப்படி இருக்கணும். அப்படின்னு ஒவ்வொரு கயிறும் எப்படி இருக்கணும்லாம் அவர் மண்டைக்குள்ள ஓடும். ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் அவர் மண்டைக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே அவர் அந்த காளையோட ஓனர் கிட்ட சொல்லல. ஏன்னா வியாபாரங்கிறது வாங்குறவங்களோட தேவைக்கேற்ப இருக்கணும். விக்கிறவங்க வந்து இது எப்படியாவது உனக்கு வேணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதியிருப்பாங்க. விச் இஸ் a வெரி குட் பாலிடிக்ஸ். ஐ வாண்ட் டு செல் ஐ கேன் செல் திஸ் டு யூ. ஆனா, உனக்கு தேவைன்னா நீ கேட்பல்ல. அப்ப நான் வந்து அத விற்பனை பண்றேன். நீ இத வாங்கி தான் ஆகணும்னு நான் விற்பனை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஸோ இன்னும் இத பத்தி சொல்லணும்னா நெறையா இந்த கதைய பத்தி சொல்லிட்டே போலாம். ஏன்னா, எனக்கு இந்த கதை படிக்கும்போது ஒரு சில இடத்துல எப்படி இருந்ததுன்னா, நம்ம இவங்களுடைய வாழ்வாதாரத்த பார்க்கறதுக்கு வாய்ப்பில்ல. இதுல காசி வல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். ஒரு காளைய
தொலைச்ச ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா, இவங்களுக்கு காலை தான் வாழ்வாதாரம்னு இருக்கும்போது, அந்த ஊர்ல இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, அவனுடைய பெருமிதம் எல்லாமே காலையில இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு காலை காணோம் அப்படிங்கிறது, ஒரு மனுஷன எந்த அளவுக்கு வந்து அ உருக்குலைக்கும் அப்படிங்கிறது மாரி அவரு எழுதியிருப்பாரு. நமக்கு அந்த கிளைமாக்ஸ்லாம் வரும்போது காசி வல்லவன் மேல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாசமே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோன். எதுவுமே பெருசா நடந்துராது. ஆனா நீங்க ஒரு 1 வருஷம் ஒரு வேள ஜல்லிக்கட்டுக்கு ரெடி ஆகுற ஒரு ஊர்ல போயி, அங்க இருக்கிற குடும்பங்கள் கிட்ட நீங்க பேசி, அங்க என்ன அவங்க பண்றாங்கன்னு நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுதான் இந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்வேன். இன்ஃபாக்ட் அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு வேள டைரக்ட்டா போய் அவங்க கிட்ட ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லுங்க அப்படின்னா, அவங்களும் பெருமையா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி போய் அவங்க கிட்ட பேசல. அவங்களோட லைஃப் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். அதுல அதுல பெருமிதமும் இருக்கு. அந்த பெருமிதத்தினால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் இருக்கு, கஷ்டங்களும் இருக்கு. அந்த காளைகள் எந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல ஒரு ஐடென்டிட்டியா மாறுதுங்கிறதும் இருக்கு. இந்த மாரிலாம் எழுதியிருப்பாங்க. இன்ஃபாக்ட் இந்த ஜல்லிக்கட்டுல இறங்குறதுக்கு இவங்க டோக்கன்லாம் வாங்கி நின்னா, இப்போ நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட காளை நிக்குதுன்னா, அந்த காளைக்கு வந்து மேல ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்லாம் போட்டு அது ஒரு மாரி நிழல்ல நிக்குமாம். ஏன்னா, அவங்களால சூடு தாங்க முடியாது. ஆனா, ரொம்ப நேரம் கியூல நிக்கிற அந்த காளைகளும், மாடுகளும் அவங்க பிஹேவ் பண்றதும், அதுல இறந்து போறதும், ஒவ்வொரு தடவையும் வந்து வெயில் காலத்துல இவங்களுக்கு ஒரு வேளை அவங்களுக்கு வசதிகள் இல்ல அந்த மாட்டுக்கான ஏன்னா நிழல் குடுக்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு வசதிகள் இல்லன்னா, அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், அத பத்தியுமே வந்து இவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஒரு கதை வடிவில குடுத்திருக்கிறதுனால, நமக்கு வந்து இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அது இல்ல. ஆனா, இந்த பொங்கலுக்கு எனக்கு நான் ஜல்லிக்கட்ட வேறு விதமா பார்க்கணும். அந்த ஜல்லிக்கட்டுல, அந்த வாடியில நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் கூத்தா மட்டும் இல்லாம, ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த குடும்பங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, புலிசாரை அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் புக் வந்து நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குட்டி புக்கு. இப்படியும் சரி, இப்படியும் சரி. ஸோ ரொம்ப குட்டி புக்கு. ஆனா இதுக்குள்ள அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் அ அ நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த பொங்கலுக்கு ஐ விஷ் யூ அ வெரி ஹேப்பி பொங்கல். அண்ட் ஜல்லிக்கட்டு பத்தி நெறைய நியூஸ் நமக்கு அந்த பக்கமும், இந்த பக்கமும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, இந்த புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜல்லிக்கட்ட பார்க்குற பார்வை கண்டிப்பா வந்து வேறு விதமா இருக்கும். ஸோ அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த புக் வாங்கி படிங்க. இந்த புக் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம புக் ஷோடைய பிளேலிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சூஸ் யூர் ஓன் புக் அண்ட் ஹேப்பி ரீடிங். நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் வந்து நீங்க பாட்காஸ்ட்டா மட்டும் கேட்கணும் அப்படின்னா, த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க இந்த சாரி என்ன டார்ச்சர் பண்றான். ஸோ இத அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ அதனால நீங்க ஆடியோக்கு மட்டும் கேட்டா போதும் அப்படின்னா, த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ப்ளீஸ் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதில கேட்டுட்டு லெட் அஸ் நோ ஹவ் மச் யூ லவ் இட். இதையும் தாண்டி நம்ம தமிழ் சமுதாயத்த பத்தியும், தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும், நம்மளுடைய அடையாளங்களை பத்தியும் நீங்க படிச்ச புத்தகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ப்ராபப்லி எனக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ப்ளீஸ் டூ சென்ட் இன் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ். தேங்க் யூ ஸோ மச். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பை.